ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா, கடந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள், அதாவது உள்ள இருக்கிற கிரகத்தை பத்தி, குருவை பத்தி, மெயினா அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசணும். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். புதுசான ஒரு கான்செப்ட், நம்ம நேயர்களுக்காக ஒரு விருந்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்படிப்பட்ட என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்குங்க. பெயர் வச்சுதான் இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு. பெயர் தான் அடையாளம். ஆமா, இன்னார் பையன் இவரு, இன்னார் பிள்ளை இவருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெயர், அந்த பெயர்ல அமையக்கூடிய அந்த முதல் எழுத்து, அந்த முதல் எழுத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாங்க. இன்னைக்கு ஆரம்ப எழுத்து பாத்தீங்கன்னா ஏ. ஏன்னு பேர் வச்சவங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா பார்க்கலாங்க. சூப்பர் பத்தி சொல்லுங்க. அருமை அருமை, அருமையான கண்டன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா இது நம்மளுடைய மித்ரா டிவி அன்பர்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவதுங்க சார், பெயர் இப்போ உங்களை கூப்பிடுறேன்னா மணி சார் அப்படின்னு கூப்பிடணும். நீங்க என்னை கூப்பிடணும் ஜோதிலிங்கம் சார் அப்படின்னு கூப்பிடணும். அப்போ ஒருத்தருக்கு பெயர் அப்படிங்கிறது லைஃப்ல வந்து ஒரு அடையாளம், ஒரு இம்பார்ட்டன்ட். தெய்வத்தை கும்பிடுனா கூட சுப்பிரமணியரை கும்பிடு, முருகர்லயே சண்முகரை கும்பிடு, இப்படி பெயரை வரிசைப்படுத்தி தான் நம்ம எடுக்க போறோம். அப்படிப்பட்ட பெயருக்கான முதல் எழுத்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த மனிதனுக்கு வந்து உயிர் மாதிரி. எப்படி உயிர் மாதிரி? உயிர் மாதிரி. அந்த உயிர் ஒரு மனிதனை ஒரு ஆயுதமாக நின்று அந்த ஆன்மாவை இயக்கும் என்றால் அது மிகையே அல்ல. அந்த குணத்தோட தான் நீங்க இருப்பீங்க. எப்படி? இந்த குணத்தோட தான் இருக்கும். அந்த குணத்தை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே இருக்காது சார். பெயரு, பிறந்த தேதி ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய மிராக்கிளை பண்ணும். நான் உணர்ந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பெயரு, அதுக்கான கடவுள், தெய்வம். அப்போ உங்க முதல் எழுத்து என்ன, அதுக்கான கிரகம் யாரு, நீங்க எப்படி இருப்பீங்க, அதை நம்ம எப்படி கொண்டு போறோம் வாழ்க்கைய, அது உங்களுக்கு எந்த வகையில நல்லது கெட்டதை செய்ய போகுது, அந்த முதல் எழுத்து உங்களை எப்படி வழி நடத்துது, அந்த முதல் எழுத்து உங்க ஆளுமையை எப்படி பிரதிபலிக்குது, உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் முதல் எழுத்து உங்க வாழ்க்கையை எப்படி உயரத்துக்கு கொண்டு போகுது, அந்த முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்க வாழ்க்கையை எப்படி கைட் பண்ணுது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இன்னொரு விழிப்புணர்வு சொல்லிடலாம் ஐயா. அதே மாதிரி இன்சியல் வச்சுட்டு இருக்கிறவங்க அதை முன்னாடி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிடலாம். ஆமா, இன்சியல வந்து இதை எடுத்துக்க வேண்டாம். உங்களோட பெயர் எழுத்து தான், பெயர் எழுத்து தான் இது நம்ம பேச. கண்டிப்பா கண்டிப்பா. முதல் எழுத்து இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படின்னா, ஏ வந்து எந்த கிரகத்தை குறிக்குதுங்க? அது வந்து சூரியனை குறிக்கும். நம்பர் 1 அது வந்து யாரை குறிக்கும்? சூரிய பகவான், சூரியனை குறிக்கும். இப்ப எழுத்தைத்தான் பேச போறோம், நம்பரை பேச போறோம். கண்டிப்பா. அப்ப ஏ அப்படிங்கிறது சூரியனுடைய ஆற்றல். அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து 26 லெட்டர் இங்கிலீஷ்ல, அதுல முதல் எழுத்து ஏ. சூரியனும் கிரகங்கள்ல முதன்மையானவரே. அப்ப ஏ அப்படின்னு பேருடையவங்க, உதாரணத்துக்கு மட்டும் ஒரு 2-3 பேர் சொல்லிடுறேன். ஏ அப்படின்னா அருண், அருணாச்சலம், அன்பு செல்வன், அன்பரசு, அனிருத், ஆனந்தி, ஆனந்தி எப்படி வேணாலும் வரலாம். அதே போல ஆகாஷ், இதெல்லாம் ஏ. இப்படி வர்ற ஏ எழுத்து முதன்மையான எழுத்து ஏங்கிறதுனால இவங்க வாழ்க்கையிலே எப்பவுமே முதன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு சுய கௌரவம் அதிகம், சுய முன்னேற்றத்தில் ஆர்வம் உடையவர்கள், சுய முயற்சியால் வெற்றி அடைந்தவர்கள், சுயமுயற்சியால் வெற்றி அடைந்தவர்கள். சிறு சிறு மன உளைச்சலை கூட இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு விஷயம் இவங்களுக்கு மைனஸ்ன்னு தெரிஞ்சா இவங்கள மாதிரி மன உளைச்சல் அடைகிறது யாருமே கிடையாது. ஏ அப்படிங்கிற எழுத்து, இந்த ஏங்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்குதோ இவர்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா ஏதான் சூரியன், சூரியன் தான் காலச்சக்கரத்துக்கு 5 குடையவன். அப்ப இவர்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கும். இவர்கள் ஆன்மீகவாதிகள், சித்தர்களின் வழிபாடுகளில் ஆர்வம் உடையவர்கள். சித்தர்கள் வழிபாடு, இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலையாரை போய் பார்க்கறது, அருணாச்சலம்ங்கிறது ஏதான், அண்ணாமலையாரை போய் பார்க்கறது.
அப்ப இந்த ஏன்னு பேருடையவங்க அண்ணாமலையாரை சந்திச்சா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா? என்ன மாற்ற கருத்து? ஜெயிச்சே ஆகணும். எப்படி பாருங்க. அப்போ ஏன் பேருடையவங்களுக்கு இன்னொரு மேஜிக் சொல்றேன். ஏன்னு பேருடையவங்களுக்கு வீட்டுல எஸ் என்ற எழுத்திலும் ஆர் என்ற எழுத்திலும் அன்பர்களும் நண்பர்களும் இருப்பார்கள். எஸ்ஸும் ஆரும். எஸ் ஆர் கண்டிப்பா இருக்கும். இருக்காம போகவே போகாது. ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாவது இருப்பாங்க, வேலை செய்யறவங்களாவது இருப்பாங்க. ஏ என்ற எழுத்தில் உங்களுக்கு பெயர் அமைந்தால் எஸ் என்ற பெயரும் ஆர் என்ற பெயரும் உங்கள் குடும்பத்தில் உண்டு. ஏன்? அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஏன் சார் அதை சொல்றீங்க? எஸ்னா சன், சூரியனுக்கு ஆங்கிலத்துல என்ன? சன். அப்ப எஸ் என்ற பெயரில் ஆட்கள் இருப்பார்கள். அது ஏன் சார் ஆறு சொன்னீங்க? சூரியகுல வம்சம் யார சொல்ற? ராமர். ஆர். நீங்களே யாருக்காவது ஏன் பேர் இருந்தா எஸ் ஆறு இருக்கான்னு யோசிச்சு பார்த்துக்குங்க. எஸ் ஆறு இருக்கும். சார் எஸ்ன்னு ஆரம்பிச்ச ஸ்கூல்ல தான் சார் படித்தேன், ஆறுன்னு ஆரம்பிச்ச பஸ்ஸில் தான் சார் நான் போவேன். எப்படி பாருங்க. இவர்களுக்கு மதுரை ஒரு தொடர்பை தரும். யாருக்கு? ஏழை பிறந்தவங்க. மதுரை மீனாட்சி பிடிக்கலாம், மதுரைக்காரங்களே ரொம்ப க்ளோஸா பழகலாம், மதுரையவே பிடிக்கலாம், மதுரையவே பிடிச்சிக்கலாம். இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவர்களுக்கு கோயில் கட்டும் ஆர்வம் நிச்சயம் உண்டு. தலைமை பதவி உண்டு, தலைமை பொறுப்பு உண்டு. வாழ்க்கையில் போராடி போராடி சுயமுயற்சியால் முன்னேறியவர்கள் உண்டு. குழந்தை பிறந்த பின்பு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்தவர்கள் உண்டு. குழந்தை பிறந்த பின்பு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்தவர்கள் உண்டு. குழந்தை பிறந்த பின்பு வாழ்க்கையில் புகழடைந்தவர்கள் உண்டு. இவர்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்ய செய்ய வாழ்க்கையில் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ஏ என்ற பெயரில் இருக்கிறவங்க. அதே போல ஏ என்ற பெயரில் இருப்பவர்களுக்கு மனைவியின் மீது தீராத காதல் இருக்கும். மனைவி ரொம்ப பிடிக்கும். குடும்பத்திற்காக உழைப்பவர்கள் ஏ என்ற பெயரில் இருப்பவர்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ரொம்ப எமோஷனல் பீப்புள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கண் கலங்கிறது ஏ. ரொம்ப எமோஷனல் பீப்புள். ஏங்க கண் கலங்குவாங்க. ஆமா. அதே போல தலைமுடி உதிர்வு இருக்கும். தலைமுடி உதிர்வு இருக்கும். ஹீட் பாடி. ஹீட் பாடி. முன்கோபம். இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, தலைமை பதவி கொடுக்கல, ஃப்ரீடம் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. ஏ என்ற பெயரில் உடையவர்களுக்கு இது பொருந்தும். தன்மானத்துக்கு முக்கியத்துவம். கோயிலுக்கு எங்க போனாலும் ஃப்ரண்ட்ல போய் நின்று கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. சாமி பக்கத்துல நின்று ஆத்மார்த்தமா கும்பிட்டா பிடிக்கும் உங்களுக்கு. ஏ என்ற பெயரிலுடையவர்களுக்கு அன்னதானம் செய்வதில் விருப்பம் இருக்கும். எது? அன்னதானம் பண்றது. அன்னதானம் செய்வதில் விருப்பம் இருக்கும். ஐயா, அது தந்தையார் கூட உறவு எப்படிங்க? தந்தையார் உறவு நல்லா இருக்கும். தந்தையாரை ரொம்ப மதிப்பாங்க. தந்தையாரை பிடிக்காம எல்லாம் போகாது. ஆனா தந்தையாருக்கு இவருக்கு சில நேரம் கான்ட்ரவர்சி இருக்கும். தந்தையாரை ரொம்ப பிடிக்கும், கான்ட்ரவர்சி வராமையெல்லாம் போகாது. சிலர் இவங்களுக்கு வந்து அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, அரசு அதிகாரிகள் தொடர்பு வந்து 70-80% பேருக்கு ஆண் வாரிசு வந்துருது. இல்லைன்னா ஆம்பளை பையன் இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. ஐயோ, ஒரு ஆண் வாரிசு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே வருத்தப்படுறவங்களை பார்த்துருக்கிறோம். இந்த ஏ என்ற பெயரில் உடையவர்கள். இவர்களுக்கு இந்த காயமாகிறது, தையல் போடுறது, தீக்காயம் படுறது, ஃப்ராக்சர் ஆகிறது ஈஸியா நடக்குது. இவங்களுக்கு ஈஸியா நடக்குது. ஏ என்ற பெயரில் உடையவர்களுக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமை சிறப்பு. அண்ணன் தம்பி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, இந்த ஏழை பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதி என்ன மாதிரி தொழில் பண்ணுவாங்க? எங்க போனாலும் மேனேஜர், இல்லைன்னா சூப்பர்வைசர், இல்லைன்னா முதலாளி. சூப்பர். இன்னொருத்தன் கைடு பண்ணி வாழணுங்கிற ஆள் நான் கிடையாது. இதெல்லாம் ஏ. தலைமை பதவி பிடிக்கணும். தலைமை பதவி அடிச்ச கில்லி லக், அங்கதான் நிப்பேன். நடிச்சா ஹீரோ தான். நடிச்ச ஹீரோ தான். இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, பெண் பார்க்குற மாப்பிள்ளை, அதெல்லாம் கிடையாது. நடிச்ச ஹீரோ தான். அதே போல சார் இவங்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து பயனடைகிறது இல்லை. ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எதனால சார்? சூரியனுக்கு உண்டான பலம் அதுதான். பூர்வீகம் வந்து, ஏன்னா சூரியன் வந்து
மேச ராசியில் உச்சமடைவார். ம். அங்கதான் சனி நீசமாகிறார். ம். இப்ப பாதகாதிபதி நீசமாகி 5 கூடையும் உச்சமாகிற இடம். ஏங்கிற எழுத்து அஸ்வினில தான் வரும். ம். அஸ்வினி ஏங்கிறது நட்சத்திரத்திலே அஸ்வினி. அஸ்வினி அதுவும் ஏ, ஒண்ணுதான். அஸ்வினி தானே ஏ. ஆமா. அங்கதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து அது சிறப்பு இல்லை, பூர்வீகம் பலம் இல்லை. அதே போல சங்கம் சமுதாய பொறுப்புகள் இவங்களை தேடி வரும். ம். யாராவது நன்றி செஞ்சுட்டாங்கன்னா நினைச்சு பார்ப்பாங்க, இவங்களுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணும்னு நினைப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஈகோ ஜாஸ்தி, ம். இறங்கி எல்லாம் போக மாட்டாங்க. இந்த பொது காரியங்கள், ஊர் காரியங்கள், விளையாட்டு போட்டி நடத்துறது, பொங்கல் விழா நடத்துறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஊருக்காக நம்ம ஏதாவது செய்வோமே அப்படின்னு நினைப்பாங்க. யாராவது பிடிக்கல, சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. போயா, உன் சாவகாசமே வேணாயா. இந்த மாதிரியான பர்சன்ஸ். இவங்க கிட்ட மைனஸ் என்னன்னா கோபம். டக்குன்னு யோசிக்காம தன்மானத்துக்காக ஒரு உறவே வேணான்னு கட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா இந்த ஏங்கிற எழுத்துல இருக்கிறவங்க நிச்சயமா ஒரு உயர்வையும் வளர்ச்சியும் கொடுக்கும், கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சிவ வழிபாடு நல்லா பண்ணலாம், நல்ல மானசீகமா கும்பிடலாம். அண்ணாமலையார கட்டியா ரொம்ப விரும்பி கும்பிடலாம். கும்பிடும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை வளர்ச்சியும் காத்திருக்கு. ஏ என்ற பெயருடையவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமா சொன்னீங்க. அடுத்த காணொலியில் பிஏ பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா, நன்றி.